ஹாய்! எனக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, வரகரிசி பொங்கல் தான். ஆனா, இதில வந்து பனி வரகுன்னு போட்டிருந்தது. ஆக்சுவலா எனக்கு வரகா, பனி வரகா இது 2ம் வேற வேறயா என்னன்னு எனக்கு ஐடியா இல்லங்க. ஆனா, ஏதோ வரகரிசி மில்லட் வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். அதில இந்த வரகரிசி இருந்தது. சரி பொங்கல் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாரி மில்லட்ல பொங்கல் பண்ணின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஒரு ஒரு அதான் 1 டம்ளர் 1 அழாக்கு இருந்தது. அத எடுத்துக்கிட்டு, ஒரு 1/2 அழாக்கு வந்து பாசிப்பருப்பு போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணுங்க. இதில நெறைய மண் இருக்கும். ஒரு மாரி கலரா வரும் நீங்க வாஷ் பண்ணிங்கன்னா. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நான் 1க்கு 3ன்ற மாரி தண்ணிய வச்சுட்டேன். கொஞ்சம் அதிகமா தான் வச்சேன். சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ஒரு மாரி களி மாரி பிசு பிசுன்னு இருக்கு. அது எனக்கு செட் ஆகல. அது ஒரு மாரி சாப்பிடவே ஒரு மாரி இருக்கு. சரி அதனால நல்லா தண்ணி கொஞ்சம் லிக்விடாவே இருக்கட்டும். கொஞ்சம் தளன்னு இருக்கட்டும் வச்சாச்சு. உப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பெருங்காய பொடி போடணும். பெருங்காயம் கொஞ்சம் காலி தான். தட்டனா வருது. அதனால தட்டிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் கிட்ட சீரகம் போட்டேன். எதுக்கு சீரகம்னா, அந்த நல்ல வாசனை குடுக்கும் பொங்கலுக்கு, அந்த வேக சொல்ல. அதனால அதில கொஞ்சம் சீரகமும் போட்டுட்டு, நல்லா மூடி வச்சு குக்கரில ஒரு 5, 6 விசில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து தாளிப்புக்காக இஞ்சிய வந்து நல்லா தோல் சீவிட்டு நசுக்கிட்டேன். நல்லா வெந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டேன். தோல் சீவி நசுக்கி எடுத்துக்கிட்டேன். நசுக்கிட்டு கருவேப்பில, நல்லா நெய்யும், எண்ணெயும் சேர்த்து நல்லா கொதிக்க சூடு ஏறட்டும்னு சொல்லிட்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரியட்டும்னு சொல்லிட்டு, இஞ்சி, கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடைசியா தான் பார்த்தேன் முந்திரி இல்ல. சரி முந்திரி இல்லன்னா பரவாயில்லன்னு சொல்லி விட்டாச்சு. சரின்னு சொல்லிட்டு தாளிப்ப போட்டுட்டு, பொங்கல்ல ஊத்தி நல்லா கிளறினேன். கொஞ்சம் லிக்விடா தான் இருந்தது. கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு 1/2 அன் ஹவர் பொறுத்து தான் சாப்பிட்டோம். கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு நல்லாவே. இத சாப்பிட்டு முடிச்சு நல்லா செம்ம டேஸ்ட்டா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. இதுக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். அதுக்கும் தாளிப்பு போட்டுட்டு, பண்ணி முடிச்சு சாப்பிட்டு எங்க ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சோன்னே, "கஞ்சி சூப்பர்னாரு." எனக்கு ஒண்ணுமே புரியல. "என்னது கஞ்சி சூப்பரா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, பின்ன கஞ்சி மாரி தான் இருந்தது. ஆனா டேஸ்ட் நல்லா இருந்தது. பட் கஞ்சி மாரி கொஞ்சம் லிக்விடா இருந்தது. கொஞ்சம் இதுவா இருந்ததுன்னு சொன்னாரு. கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆனதுக்கு இந்த மாரி கமெண்ட் கிடைக்கும். உங்க வீட்லயும் இந்த மாரி கமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமான்னு சொல்லுங்க. இந்த மாரி தான் கமெண்ட் பண்ணுவாங்க. சிரிப்பு தான் வரும் எனக்கு. நெக்ஸ்ட் வந்து சட்னிக்கு வந்து தாளிப்பு போட்டேன். தாளிப்பு போட்டு நைட்டுக்கு வந்து வரகரிசி பொங்கலும், தேங்காய் சட்னியும் தான். செம்ம டேஸ்ட்டு சூப்பரா இருந்தது. இந்த மாரி மில்லட் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது தான். ரொம்பவும் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.